ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. பாருக் 4:21 23 மற்றும் 27 29 முடிய. என் பிள்ளைகளே, வீறு கொள்வே, கடவுளை நோக்கி கூக்குரலிடுவே. பகைவரின் ஆற்றலின் என்றும் கைவன்மை என்றும் அவர் உங்களை விடுவிப்பார். என்றும் உள்ளவர் உங்களை மீட்பார் என்னும் நம்பிக்கை எனக்கு உண்டு. தூயவரிடமிருந்து எனக்கு மகிழ்ச்சி கிடைத்தது. ஏனெனில் என்றும் உள்ள உங்கள் மீட்பர் விரைவில் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். நான் உங்களை துயரத்தோடும் அழுகையோடும் அனுப்பி வைத்தேன். கடவுளோ முடிவில்லா மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் உங்களை மீண்டும் என்னிடம் அழைத்து வருவார். என் மக்களே, வீறு கொள்வே, கடவுளை நோக்கி கூக்குரலிடுவே. இத்துயரங்களை உங்கள் மீது அனுப்பி வைத்தவர் உங்களை நினைவு கூறுவார். கடவுளை விட்டு அகன்று செல்வதில் முன்பு நீங்கள் முனைந்து நின்றீர்கள். அதைவிட பன்மடங்கு ஆர்வத்துடன் அவரை தேடும் பொருட்டு இப்பொழுது அவரிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் இக்கேடுகளை உங்கள் மீது வர செய்தவரே உங்களுக்கு முடிவில்லா மகிழ்ச்சியும் மீட்பையும் அருள்வார். சிந்தனை: நாடு கடத்தப்பட்ட தம் மக்களுக்கு கடவுள் தம் மக்களை காப்பார், துன்பங்களை இன்பமாக மாற்றுவார் என்று ஆறுதல் கூறுகிறது. பின்பு இறைவாக்கினர் எருசலேமுக்கு அறிவுரை தருகிறார். ஆம், நம் சோதனையின் போதும் கஷ்டத்தின் போதும் நம் ஆண்டவரை நினைவு கூர்ந்து அவரிடம் நாம் திரும்பி செல்கையில் நம் மீது இரக்கம் கொண்டு நம்மை வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம் ஆண்டவரிடத்தில் திரும்பி செல்கையில் நம் ஆண்டவர் நம் மீது பேரிரக்கம் கொள்வார். எனவே நாம் துன்பத்தின் போதும் மகிழ்ச்சியின் போதும் நம் ஆண்டவருக்கு நன்றி கூறி எந்நாளும் நம் ஆண்டவரிடத்தில் நிலைத்து நிற்போம். அனைவரிடத்திலும் அன்பு கொண்டு வாழ்வோம். அப்பொழுது எல்லாம் வல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.